சிறுகீரை பருப்பு சாதம். பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் சூடான கடுகு போடுறேன். இந்த பூண்டு கடலப்பருப்பு போட போகிறோம். இந்த கடலப்பருப்பு பூண்டு லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுற டைமில் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். ஒரு வரமிளகா சும்மா அப்படி பிச்சு போடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தக்காளி வெங்காயத்தோட தக்காளி கொஞ்சம் கூட போடுவோம். மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், வீட்டில் குழம்பு தூள் இருக்குது யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பருப்பு இதில் சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. இந்த கீரையை இப்படி போடுறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. சிறுகீரை பருப்பு சாதம் சொல்லி சொன்னேன். ஆனால் சாதம் பார்த்தீங்கன்னா அளவு ரொம்ப கம்மியாக இருக்கும். கீரையும் அந்த வெங்காயமும் அந்த பாசிப்பருப்பும் தக்காளியும் இதுதான் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரைஸ் வந்து கொஞ்சம் இதில் போடுறேன். கம்மியான ரைஸு, அதிகமான ரைஸ் வேண்டாம். இப்போ இந்த ரைஸ் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா திருப்பி வந்து இது வந்து நல்லா அப்படி கொந்தி விடுங்க.